கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சீமானின் இந்த தனித்துவமான தனியாக நிற்கும் இந்த கொள்கை அவருக்கு வெற்றியா தோல்வியான்றதை தாண்டி இந்த தனியா நிற்கும் இந்த கொள்கை யாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தான் இன்டைரக்டா ஒரு கூட்டணியோட ஸ்டாலின் இருக்கிறாரு. 214 தனிச்சென்னு சீமான் இருக்கிறாரு. அப்போ கிளாரிட்டி ரெண்டு தான் இருக்குது, தெளிவு ரெண்டு தான் இருக்குது. எடப்பாடி அணி அமைக்கிறதுக்கு சிரமப்படுறாரு. உத்தேச பட்டியலை விட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. அணி அமைக்க முடியல. விஜய் பல நிரூபிக்காமலே ஓட்டு நிரூபிக்காமலே வியாபாரம் பண்ணிடலான்னு பார்க்கிறாரு. முஸ்தபா பாயை தவிர இதுவரை யாருமே வரல. பட் சீமான் அவருக்கு நிலைப்பாட்டை எடுத்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பரையர் தேவேந்திர வேளாளருக்காக நிற்கிறாப்புல. அது அருந்ததியர்களுக்கு ஒரு கோபத்தை இருக்குது. ஸோ விஜய் கூட வந்த அந்த அருந்ததிய சமூக தெலுங்கு பிரமணி சமூக சகோதரர்கள் சீமானை திட்டும் போது கைத்தட்டி கொண்டாடுறான். ஸ்டாலினை திட்டும் போது அவன் பாசமா தான் இருக்கான். அது கைத்தட்ட தயார் இல்லை. அப்போ விஜய்க்கு எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்கும்? சார், இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிற இந்த பராசக்தி படம் வெளியிட வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பா இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு விஜய் பாஜக ஒரு ரகசிய கூட்டணி வச்சு இதை எதிர்க்கணும் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி சென்சார் மூலமெல்லாம் சில சதிகள் நடக்கிறதெல்லாம் பேசப்படுது. இது என்ன சார் ஆக்சுவலாக? சென்சார் போர்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு இதுதான். இந்த படத்துல இந்தி எதிர்ப்பு சம்பந்தமா காட்சிகள் இருக்கலாம். அது இந்தி எதிர்ப்பு சம்பந்தமா யாரும் படத்துல வைக்க போறதில்லை. ஆனா நான் மறைக்கப்பட்ட ஒரு பகுதியை சொல்றேன். நம்ம இன்னைக்கு அந்த பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு பின்னணியில வரும்னு சொல்லும் போது இந்த காமராஜருக்கு டெல்லி காங்கிரஸ்காரன் பண்ணின ஒரு வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காக பண்ண ஒரு இது, அதை இங்க உள்ளவங்களும் தூண்டி விட்டு இது பண்ணிட்டாங்கிற ஒரு கருத்தையும் நம்ம இது கருத்துக்குள்ள பதிவு பண்ணோம். அதே வேளையில மாணவர் கிளர்ச்சி இயல்பா இருந்தது. இந்த கிளர்ச்சியை உருவாக்குறதே காமராஜருக்கு அகில இந்திய செல்வாக்கு அடிக்கணுங்கிறது தான். ஆனா படத்தில் உள்ள ரெஃபரன்ஸ் இன்னைக்குள்ள கரண்ட் பொலிட்டிக்ஸ்ல ஒரு பாஜக எதிர்ப்பு அதுக்குள்ள இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இல்ல விஜயை கொண்டு சேர்க்கறதுக்கு காரணம் ஜனநாயகன் படம் வரப்போகுது, அதுல ஒரு போட்டியாக விஜயம் உள்ள கொண்டு வர்றாங்களோ, இல்ல நீ சொல்ற இந்திய எதிர்ப்பு போராட்டமும் பாதிப்பு ஏற்பட்டு திமுக ஃபேவர் ஆயிருமோ ஒரு எண்ணம் இருந்திருக்குமோ? தான் சொன்னேன், உரிமை குரல் எமர்ஜென்சி டைம்ல வந்திருக்குன்னா ஆபாச காட்சிகளை கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்த படங்கள்ல ஆபாச காட்சிகளையும் சண்டை காட்சிகளையும் எம்ஜிஆர் படத்திலே கட் பண்ணாங்க. அதை தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஜெகர பாண்டியனுக்கு சென்சார்ல இருந்த மாதிரி விஜய்க்கு ஒரு சென்சார்ல போர்ல செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், 2026 தேர்தலுக்கு இப்போதே சீமான் வேட்பாளர்கள்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் அறிவிச்சுக்கிட்டே வர்றாரு. சீமானின் இந்த தனித்துவமான தனியாக நிற்கும் இந்த கொள்கை அவருக்கு வெற்றியா தோல்வியான்றதை தாண்டி இந்த தனியா நிற்கும் இந்த கொள்கை யாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருக்குன்னு நினைக்கிறேன்? எடப்பாடி பழனிசாமி தான். சீமானுக்கு ஆபத்துங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான். நான் தரவுகளோட சொல்றேன். மீண்டும் அன்புக்குரிய தம்பி, என்னோட ஒத்த கொள்கை கொண்ட தம்பி ரங்கராஜ் பாண்டேயை எடுத்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்மளோட பாசத்துல தான் அவனை ஜாஸ்தி சொல்றேன். ஒரு விழுக்காடு ஓட்டு தான் சீமானுக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்தது. எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சி, சமூக நீதியை சூறையாடக்கூடிய கட்சி. சமூக சூறையாடப்பட்ட ரங்கராஜ் பாண்டேக்கு என்ன கட்சி நீ ஆன பிறகுதான் இது 8 விழுக்காடுக்கு உயர்ந்தது. ஸோ இப்பவும் கிளாரிட்டியோட இன்டைரக்டா ஒரு கூட்டணியோட ஸ்டாலின் இருக்கிறாரு. 214 தனிச்சென்னு சீமான் இருக்கிறாரு. அப்போ கிளாரிட்டி ரெண்டு தான் இருக்குது, தெளிவு ரெண்டு தான் இருக்குது. மற்றவங்கள்ட்ட கூட்டணி மேல எந்த தெளிவும் இல்லை. மீண்டும் என் தம்பி ரங்கராஜ் பாண்டேயை சொல்லி அவனை இது பண்ணுங்கிற விருப்பம் இல்லை. அப்போ ரங்கராஜ் பாண்டே ஏன் சொல்றேன்னா, பொதுவாக நியாயமா எல்லாரும் பேசணுங்கிறக்காக தான் சொல்றேன். அவரோட பர்சனலா அவருக்கு நலத்துக்கு நான் விரும்பி தான் வெல்விஷர் தான், அது வேற விஷயம். அப்போ இந்த விஷயத்தை உண்மையா சொல்லணும். மற்ற எடப்பாடி அணி அமைக்கிறதுக்கு சிரமப்படுறாரு. உத்தேச பட்டியலை விட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. அணி அமைக்க முடியல. பாஜகவை தவிர வேற யாரும் உள்ள வரல. யாருமே வரல. பாமக 2 ஃபேக்ஷனும் உள்ள வரல. தேமுதிக வரல. யாருமே வரல. அது எடப்பாடிக்கு நிலைமை. விஜய் பல நிரூபிக்காமலே ஓட்டு நிரூபிக்காமலே வியாபாரம் பண்ணிடலான்னு பார்க்கிறாரு. மற்றவங்கெல்லாம் ஓட்டை நிரூபிச்சுட்டு தான் கூட்டணி போனாங்க. இவர் நிரூபிக்காமலே எடப்பாடிட்ட வியாபாரம் பண்ணிடலாம்,
இல்லை நம்மகிட்ட வியாபாரம் பண்ண 4 பேர் வருவாங்கன்னு பார்க்கறாரு. முஸ்தபா பாயை தவிர இதுவரை யாருமே வரல. திருமாவளவன் வருவாருன்னு நினைச்சாரு. அவருக்கு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு அவர் ஸ்டாலின் பக்கமே நின்றுட்டாரு. வேற காங்கிரஸ் வரும்னு பார்த்தாரு. இப்போ காங்கிரஸ் புரட்சி அமைப்பு, புரட்சிகர காங்கிரஸ் ஜனநாயக அமைப்பா ஒன்று தொடங்கியிருக்காங்க. தினமலர்ல வந்திருக்கு. அந்த வேலுச்சாமி அண்ணன் தலைமையிலான புரட்சிகர காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாருன்னு தெரியல. 2 இலக்க சீட்டுக்கு குறையாம கேட்பாங்க. ஏன்னா அந்த கருத்துக்கு தானே காங்கிரஸுக்குள்ள பெரிய ஆதரவு இருக்கு. அப்போ அவங்களுக்கு கணிசமான சீட்டை கொடுத்து அந்த புரட்சிகர காங்கிரஸ் தினமலர் தான் உருவாக்குற காங்கிரஸ் வந்த மாதிரி புதுசா இது புரட்சிகர காங்கிரஸ் புதுசா வருது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து அதுல ஜோதிமணி இருப்பாங்க. எங்க இருக்க போறாங்க? எம்பி ஆகணும் இல்ல, ஸ்டாலின் ஆதரிச்சாதானே எம்பி ஆகணும். ஸ்டாலின் எம்பி சீட்டை நாளைக்கு ஆப்பிடிச்சிடக்கூடாதுன்னு நாம் இல்ல 3% ஓட்டை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு. ஹவு பிக் மவுத் லேடி ஷீ இஸ். ஓகே, அடுத்தால மாணிக் தாகூர் 4% ஓட்டை வச்சு அவர் என்ன பேச்சு. இதுக்கெல்லாம் எங்க அண்ணன் ரெட்டியார் அண்ணன் சுத்த வீரன் சொன்னா நிப்பான். உனக்கு நிக்க முடியாதுல்ல, பின்னையா பேசுற? உனக்கு உன் வார்த்தைப்படி நிக்க முடியாது இல்ல. என் வேலுச்சாமி அண்ணன் எனக்கு மிகப்பெரிய மதிப்புக்கு மரியாதைக்குரியவர். அவரு கூட்டம் பேசினாலே நான் 20 மைல் கடந்து அவருக்கு கூட்டத்தை பேசுவேன். ஒரு 30 வருஷத்துக்கு கூட்டத்தை கேட்க போவேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் மேல என்னைக்கும் அதே மரியாதை உண்டு. நேர்மையானவர், ஆனஸ்டானவர். நீங்க ஒன்ன பேசிக்கிட்டு அப்புறம் ஸ்டாலின் எம்பி டிக்கெட் அடிச்சிருவாரோன்னு ஸ்டாலின்கிட்ட கெஞ்சி போகக்கூடிய இந்த மாணிக் தாகூர், இந்த ஜோதிமணி கேரக்டர்லாம் அவர்கிட்ட கிடையாது. அப்போ அண்ணன் வந்து ஒரு புரட்சிகர அமைப்பு அவர் கொண்டு வருவார். தினமலரில் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு அந்த அமைப்பு தான் கூட்டணி போனோம். அப்புறம் முஸ்தபா பாய் கூட்டணி போயிருக்காரு. வேற யார் விஜய் கூட கூட்டணி போயிருக்கிறாரு? ஜான் பாண்டிய விஜயன் ஒதுக்கிட்டாரு. காங்கிரஸ்ல திருநாக்கரசு அண்ணன் பலம் நிரூபிக்காத, அவரால் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. சிவாஜியால பண்ணல, வடிவேலால பண்ணல. அப்படி விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு அவர் அடிச்சிட்டாரு. நானும் அதை ஒத்துக்கிறேன். இங்க ஈரோடு கூட்டத்தில் கலைஞருக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக திமுக எதிராக பேசும்போது அருந்ததியர்கள் கைத்தட்டல. அப்ப அருந்ததியர்கள் வந்து கலைஞரை தெய்வமா நினைக்கிறாங்க. நமக்கு வாழ்க்கையில ஒளியேற்றினது கலைஞர் தான் கும்பிடுறாங்க, கோயில் கட்டி கும்பிடுறாங்க. இது நாயுடு பாலத்தில், டிடி நாயுடு பாலத்தில் பிற பொறியாளர்களும் கொங்கு மண்டலத்தில் ஸ்டாலின் பக்கம் இருக்கிறாப்புல. விஜய்க்கு நிலைப்பாடே கிடையாது. சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்துனுங்கிறாரு. டிடி நாயுடு பாலம் தப்புங்கிறாரு. நீங்க சொல்லுடைய காளிங்கராயன் பேர்லையாவது வை, தீரன் சின்னமலை பேர்ல வை, திருப்பூர் குமரன் பேர்ல வைன்னு அவருக்கு இதை சொல்றாரு. நிலைப்பாடு இல்லாத விஜயை நம்பி யாரு ஓட்டு போட போறா? அப்போ போடாத ஓட்டை எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? அருந்ததியர் ஓட்டை விஜய்க்கு மேல அபிமானத்துல வந்து அவரை பார்த்து அருந்ததியர் ஓட்டை திமுகவுக்கு எதிராக டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அதுதான் அந்த கூட்டத்துல ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது கைத்தட்டல் இல்லை. ஆனா சீமானுக்கு எதிராக பேசும்போது ஒட்டுமொத்த கூட்டமும் நான் சொல்லக்கூடிய அருந்ததியர், பரையர் தேவேந்திரர், விஜயநகர பேரரசு, இந்த சீமானுக்கு இஷ்யூஸ் நம்ம அதை ஏத்துக்கணும். அதுதான் நம்ம கருத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப் கேட்டகரேஷன் மோடி தான் பண்ணாரு. நம்ம மோடி பண்ண சப் கேட்டகரேஷன் இந்தியா ஃபுல்லா வரவேற்கிறோம். பட் சீமான் அவருக்கு நிலைப்பாட்டை எடுத்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கிறாப்புல. அது அருந்ததியர்களுக்கு வந்து ஒரு கோபத்தை இருக்குது. ஸோ விஜய் கூட வந்த அந்த அருந்ததியர் சமூக தெலுங்கு பிரமணி சமூக சகோதரர்கள் சீமான திட்டும் போது கைத்தட்டி கொண்டாடுறான். ஸ்டாலினை திட்டும் போது அவன் பாசமா தான் இருக்கான். அது கைத்தட்ட தயார் இல்லை. அப்போ விஜய்க்கு எப்படி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இருக்கும்? காங்கிரஸோட திருநாக்கரசன் சொல்றது தானே கரெக்ட். இதுதான் விஜய்க்கு சிக்கல். ஸோ கூட்டணி விஜய் அமைக்க முடியாம இருக்கு காரணம். இப்போ தினகரன் சேர்க்கிறாரு, தினகரன் இருக்கிறார், 3 தேவர் வேட்பாளர் போடுறாரு. 4 தேவர் ஓட்டெல்லாம் விஜயால டிரான்ஸ்பர் பண்ண முடியலன்னா வேலு கார்த்திகேயன் என்னவாரு? 4 தேவர் ஓட்டை வேலு கார்த்திகேயனுக்கு விஜயால டிரான்ஸ்பர் பண்ண முடியல, என்னவார் வேலு கார்த்திகேயன்? தேர்போகி பாண்டியன் என்னவார்? மாணிக் ராஜா என்னவார்? இல்ல திருநாவுக்கரசரே ஒரு தொகுதியில் நின்னா என்னவாரு? பிரேமலதா அம்மையாரால டிரான்ஸ்பர் பண்ண முடியலையே, அது கடம்பூர் ராஜிக்கு தானே போச்சு. அப்போ பொருந்தா கூட்டணி வச்சு, கொள்கையற்ற கூட்டணி வச்சு ஓட் டிரான்ஸ்பரிங் எப்படி வரும்? ஸோ இங்க வந்து ஸ்டாலின் வெற்றி கூட்டணி கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஜம்முன்னு நிற்கிறாரு. 45 விழுக்காடு ஓட்டு அவருக்கு சான்ஸ் இருக்கு, குறைய மாட்டாரு. உண்மைதான் சொல்றேன். 48 சொன்னேன், 47 வந்தாரு. 35 ஜெயிப்பாருன்னு 39 ஜெயித்துட்டாரு. அதைத்தான் திருநாக்கரசு சொல்றாரு. சரி, ஜிடிவி தினகரன் சொல்றாரு. சில ஊடகவியலாளர்கள் 4-5 பேரை சொல்றாரு. 4-5 பேரை சொல்றாரு. என்னப்பா நீங்க கடை எதிர்ப்புன்னு பினாத்திட்டு இருக்கிறீங்க, எதிர்ப்பு இருந்தா அப்படிப்பா 39 ஜெயிப்பாருன்னு அடிச்சுட்டு போயிட்டாரு அவரு. அப்போ அவரு திமுக கூட்டணியை தான் அவர் முதல் ஆப்ஷன் ஆட்டு
முன்னெடுக்கிறாரு. அவர் பேச்சுல தெரியுது, பேச்சுல இருந்தே தெரியுது. அப்ப இந்த நிலைமை சீமான் 214 தனிச்சு ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு தெளிவா இருக்கிறாரு. இப்படித்தான் 2021ல கூட்டணி வச்ச சந்தர்ப்பாத கூட்டணி வச்ச தினகரனை சீமான் தாண்டி போயிட்டாரு. சந்தர்ப்பாத கூட்டணி வச்ச கமல்ஹாசனை சீமான் தாண்டி போயிட்டாரு. இப்ப சந்தர்ப்பாத கூட்டணி வைக்கிறதுக்கு துடியா துடிச்சுக்கிட்டு அதுக்கும் ஆள் வராம பரிதி வச்சுட்டு இருக்கக்கூடிய விஜய் ஒரு சந்தர்ப்பாத கூட்டணி வச்சாருன்னா சீமான் ஈஸியா விஜயை தாண்டி போயிடுவார். எப்படி கமல்ஹாசனையும் தினகரனையும் விட அவங்க கம்பைன் ஸ்ட்ரென்த்தை விட 2 மடங்குக்கு மேல ஓட்டு 2021ல தனிச்சு நின்று கொள்கை உறுதியோடு வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் தமிழ் அடையாளங்களையும் முன்னிறுத்தி ஊழல்வாதிகளோட கூட்டணி இல்லாம ஓட்டுக்கு பணம் கொடுக்காம அவரு இவங்களோட 2 மடங்குக்கு மேல 7 விழுக்காடு கிட்ட வந்தாரோ அதே மாதிரி ஊழல்வாதிகள்கிட்டையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவங்கிட்டையும் கொள்கையற்ற ஒரு கோமாளித்தனமான கூட்டணி அமைக்கக்கூடிய விஜய தனிச்சு போல்டா நிற்கக்கூடிய சீமான் தெளிவா தாண்டி போயிடுவார். ஓகே சார், குறிப்பா விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிச்சுள்ள வரும்போது எல்லாரும் சொன்ன கருத்து சீமானுடைய ஓட்டுகள் எல்லாம் போகுது சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஓட்டுலாம் போகுது. நாங்க என்னைக்கு காங்கிரஸ் தாவேகன் கூட்டணி பேச ஆரம்பிச்சாங்களோ தமிழ் தேசியம் பேசுற யார்கிட்ட கேட்டாலும் பிடிக்காத ஒரே கட்சினா காங்கிரஸ் சொல்லுவாங்க. காங்கிரஸ் நகர்த்துறாங்க அப்படின்னாலே ஒட்டுமொத்த தமிழ் தேசிய ஓட்டும் திரும்ப சீமான்ட்ட அவர் வேற எங்கேயும் போகாது இல்ல, ஏற்கனவே போகல சீமான்ட்ட அது இருக்கு. அவங்க பொய்யா சொன்னா அது வராதுன்னு தெரிஞ்சதும் தமிழ் தேசிய ஓட்டுக்களை எடுக்க முடியாது தெரிஞ்சதும் சீமானுக்கு நேரடி எதிரியான காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு முயற்சி பண்றாங்க. சோ அப்போ சீமான் ஓட்டை அசைக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா சீமான் இவங்களோட சந்தர்ப்பவாத சுயநல பச்சோந்தித்தனமான கொள்கையற்ற கோமாளித்தனமான கூட்டணிக்கு எதிராட்டு கமல்ஹாசனின் தினகரனையும் கொள்கையற்ற கூட்டணிக்கு எதிராட்டு கோமாளித்தனமான கூட சேர்த்து விடுங்க. எதிராட்டு அவர் தனிச்சு நின்று 7 விழுக்காடு வந்தார்ல, அதே மாதிரி சீமான் விஜய் அனுகூல சத்துருவா தான் இருப்பாரு. விஜயை காட்டி சீமான் ஜம்பாய் மேல வருவாரு. சீமான் அசைக்க முடியாது, அந்த ஓட்டை ஒன்றும் பண்ண முடியாது. கருவாட்டு சாம்பாரெல்லாம் வச்சு தமிழ் தேசிய ஓட்டுக்கிட்ட நிற்க முடியாது. பரையர் தேவேந்திர குல வேளாளர் விஷயத்திலே நிலைப்பாடு எடுக்க முடியாம தான் காங்கிரஸ் கூட்டணிக்காக விஜய் தேடுறாரு. அப்ப காங்கிரஸ் யாரு? சீமான் காங்கிரஸுக்கு எதிராக தான் கட்சி ஆரம்பிச்சு நிற்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள சீமான் அசைக்க முடியாதுங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் கூட்டணிக்காக ஜான் ஆரோக்கியசாமி எங்களோட வேலுச்சாமி அண்ணன் எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஓகே சார், தமிழ் தேசியம் வச்சு ஒன்றுலாம் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்ட சீமான் அவர்கள் 1%, 2%, 8% வந்து 35 லட்சம் வாக்குகள்னா இது அடுத்தடுத்து மேலே ஏறும்னு இப்போதான் மக்கள் நம்புறாங்க, முன்னாடி நம்ப கிடையாது. ஆனால் அவர் ஒரு பொருட்டாவே மதிக்காம இருக்க காரணம் என்ன? இந்த தேர்தல் சொல்றாங்கல்ல, கருத்து கணிப்பலாம், இவர் ஜஸ்ட் வருவாரு, போட்டி கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன காரணம் இது? இவங்களை பொறுத்தளவுல தினத்தந்தியில 4 விழுக்காடு தான் போட்டாங்க. 8 விழுக்காடு வரலையா? டபுளா வரலையா? ஸோ 2021ல் கமல்ஹாசனுக்கு பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க, டிடிவி தினகரனுக்கு பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க. டிடிவி தான் கொஞ்சம் மேலே போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக வந்தது, கரெக்டாக ஈக்குவலாக தான் வந்தது. ரெண்டுமே 3 தானே. இது சீமான அதர்ஸில் போட்டாங்க. 2 பேரும் கம்பைன் பண்ணி எடுத்ததோட சீமான அதிகம் வரலையா? அப்போ எல்லா தேர்தலையும் நின்னார். அதில் தான் விஜய் தப்பு பண்ணிட்டார். பிஜேயை ஜான் ஆரோக்கியசாமி பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே புதைச்சிட்டாரு. சொந்த காசுல விஜய் சூனியம் வச்சுட்டாரு. நீங்க சரியான ஸ்ட்ராட்டஜின்னா 39 கேண்டிடேட் கஷ்டப்பட்டு போட்டிருக்கணும். பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு, ஒரு மக்கள் மனசுல அக்கறை இல்லாத ஒரு பொலிட்டிஷியன் ஆட்டு, ஒரு பகுதி நேர அரசியல்வாதி ஆட்டு 39 கேண்டிடேட் போடாம சிஏ எதிர்ப்புன்னு அது மட்டும்தான் நாட்டில் இஷ்யூ இருக்கா அப்படி நின்று இருக்க கூடாது. அடுத்தால கரூர்ல நீங்க பெரிய கூட்டத்தை காட்டி பம்பாட் பண்ண நீங்க அதை விக்கிரவாண்டியில போலரைசேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடி இருக்க கூடாது. இப்படி கமல்ஹாசன் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூர்ல நிற்காததுனால தான் சீமான் 7% வந்தாரு. 21ல் கமல்ஹாசன் 2.5க்கு போனார். கமல்ஹாசன் பெரிய ஆளா, சீமான் பெரிய ஆளா? கமல்ஹாசனுக்கு பாப்புலாரிட்டியா, சீமானுக்கு பாப்புலாரிட்டியா? எடுத்த எடுப்பிலே கமல்ஹாசன் சுமார் 4% வந்தவர். சீமான் எடுத்த எடுப்புல 1% தான் வந்தவர். அப்படிப்பட்ட கமல்ஹாசனை சீமான் மிஞ்சிட்டாருன்னா கமல்ஹாசன் இடைத்தேர்தலில் நிற்கல. அப்ப மக்கள் லெட்டர் பேடா இருக்கிறாரு, ஒரு பகுதி நேர அரசியல்வாதியா இருக்கிறாரு, ஒரு சுயநலத்துக்கான ஒரு அரசியலை பண்றாரு, ஃபுல் டைம் பொலிட்டிஷனா இல்லைன்னு சீமான் தான் ஃபுல் டைம் பொலிட்டிஷன்னு அவன் கமல்ஹாசனோட 2-3 மடங்கு ஓட்ட சீமானுக்கு போட்டுட்டான். அதே மாதிரி தான் அவன் விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காத விஜய பகுதி நேர அரசியல்வாதியா தான் பார்க்குறான். ஸோ இது சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். இன்னொன்று, சந்தர்ப்பவாத கோமாளித்தனமான ஒரு கூட்டணியை கமல்ஹாசன் உருவாக்குனாரு. சீமான் 214 தனிச்சு நின்னார். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு 214 தனிச்சு நின்னவரை மக்கள் தூக்கி விட்டான். இப்பவும் விஜய் இன்னும் அமையல. சந்தர்ப்பவாத கோமாளித்தனமான
ஊழல்வாதிகளை உள்ள ஒரு கூட்டணியை அமைக்கிறதுக்கு ஆளா பறக்கிறாரு, அலையோ வர்றாரு. அப்ப மக்கள் மத்தியில் அந்த கூட்டணியை புறக்கணிப்பான். பலத்தை நிரூபிக்காமலே வியாபாரம் பண்றாயா, வியாபாரத்துக்கு வந்துடுறாயான்னு நினைப்பான். ஸோ இதுவும் கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு ப்ளஸ் மாதிரி, விஜய் சீமான் கம்பாரிசனுக்கு சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு மேலும் ப்ளஸ். தம்பி ஜானாரிசாமி இதே மாதிரி தரவுகளோட உங்க தப்பை அடிச்சு விஜய்க்கு சுயநலம், சந்தர்ப்பவாதம், பச்சவந்தித்தனத்தை அடிச்சு நொறுக்குவேன். வர நாட்கள்ல இன்னும் தரவுகளோட சாதாரண ஒரு விஜய் ரசிகனை ஆடி சொல்றதாங்க கரெக்ட். நம்ம படத்தை பார்ப்போம், டான்ஸை பார்ப்போம், கைத்தட்டுவோம், அரசியல் வேற சினிமா வேறன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை உருவாகும். சார், இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிற இந்த பராசக்தி படம் வெளியிட வர வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பா இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு விஜய் பாஜக ஒரு ரகசிய கூட்டணி வச்சு இதை எதிர்க்கணும் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி சென்சார் மூலமெல்லாம் சில சதிகள் நடக்கிறதெல்லாம் பேசப்படுது. இது என்ன சார் ஆக்சுவலாக ஒன்று இல்லை, இது விஜயும் சென்சார் போர்டு பாஜகவும் சேர்ந்து சிவகார்த்திகேயனை படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஒளிச்சிடணும்னு ஒரு சதி நடக்கிறதாட்டு உள்ள ஒரு வதந்தி பரவுது. என்னை பொறுத்தவரை இதை நான் வதந்தியாக தான் பார்க்குறேன். ஏன்னா பாஜக மையமாக வச்சு வதந்தியை பரப்புறதான் தமிழ்நாட்டோட கலாச்சாரம். இதில் சென்சார் போர்டு வந்து ஒரு இண்டிபெண்ட் ஒரு இது தான். 75 அப்போ எமர்ஜென்சி நம்ம ஏற்றுட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் ஜெகவீர பாண்டியன் ஜக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், ரொம்ப விவரமானவர், தஞ்சாவூரில் உள்ள ஒரு அகமடே தேவர், என் கூட போஸ்கோ சாருக்கு ஃப்ரெண்டு, சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கம், சின்னப்பா தேவர், இவங்கெல்லாம் அண்ணன் சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கம். இவர் வந்து எமர்ஜென்சியில் யூத் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அப்போ எங்கள் ஊர்லலாம் இவர் வரும்போது அடலூர் ஜெகவீர பாண்டியன் அவர்களே வருகன்னு காங்கிரஸில் போஸ்ட் ஓட்டுவாங்க. நாங்கள் கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம். ஏன்னா நாங்கள் காங்கிரஸோ ஜனதா, அந்த ஜனதா வரல காங்கிரஸோ இதில் நாங்கள் இருந்தபோது காங்கிரஸ்காரங்கெல்லாம் அந்த போஸ்ட் ஓட்டுவாங்க. அப்போ அவர் எமர்ஜென்சியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கும்போது, யூத் காங்கிரஸ் தலைவராக இருக்கும்போது எம்ஜிஆருக்கு படத்தை கத்திரிக்கோள் படம் வச்சார். சண்டை காட்சிகள் வரக்கூடாதுன்னு. இத்தனைக்கும் அதிமுகவும் காங்கிரஸும் ஓரளவு நெருக்கத்தில் தான் இருக்கிறாங்க. சம்பத்தெல்லாம் ரொம்ப நெருக்கம். சம்பத் ஒரு பவர் சென்டர்னா மாநில காங்கிரஸோட தலைவர், காங்கிரஸோட தலைவர் ஐயா சம்பத் ஒரு பவர் சென்டர்னா, யூத் காங்கிரஸ் தலைவர் சிவாஜிக்கு நண்பர் சிவாஜி காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாரு. ஜெகவீர பாண்டியன் ஒரு பெரிய பவர் சென்டர். அவர் என்னன்னா உழைக்கும் ஊருக்குழைப்பும் படத்துல சென்சார்ல எல்லாம் கட் பண்ணிட்டாப்ல, அது எமர்ஜென்சி. அப்புறம் நவரத்னம் படத்துல எல்லாம் சென்சார் கட் பண்ணிட்டாரு. உழைக்குங்காரங்கள் படத்துல சண்டே கட் பண்ணிட்டாரு. இதே கனி, நீதிக்கு தலைவடங்கு, இந்து போல் என்று வாழ்க, பல்லாண்டு வாழ்கன்னு அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு, அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுக்கு முன்னாடி உரிமை குரல் வர எம்ஜிஆர் படத்துல கட்டு எதுவும் இல்லை. உரிமை குரல் வர எல்லாம் தெளிவா போயிட்டு அந்த காட்சி கொஞ்சம் அந்த பாட்டெல்லாம் உண்டு இல்ல, லதா எம்ஜிஆர், அதெல்லாம் இளைஞர்கள் வசூலுக்காக போட்டுன்னு சென்சார் விட்டுட்டான் 74 வரை. அந்த எமர்ஜென்சி வந்ததுக்கு பிறகு உள்ள எம்ஜிஆர் படங்கள்ல உரிமை குரல் மாறிப்பட்ட சீனோ எதுவோ இல்லாத அளவுக்கு சண்டை காட்சிகள்லாம் கூடாது, வன்முறை கட் பண்ணி விட்டுட்டான். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா 77 இந்திரா காந்தி ஜெகவீர பாண்டியனுக்கு மயிலாடுதுறையில் கேண்டிடேட் கொடுத்துட்டாங்க. எம்ஜிஆர்கிட்ட அந்த லிஸ்ட் போகுது. எம்ஜிஆர் பார்க்குறாரு, பார்த்து எம்ஜிஆர் சமநீதிக்கு எதிராக இருக்கிறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, மலையாளி மேனை ஒரு கணக்கெடுப்பு நடத்தாதது, என் வண்ணார், நாவிதர், குயவர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர், செங்குந்தர், உடையார், யாதவர், முத்தரையர், இந்த சமங்களுக்கெல்லாம் பெரிய அநீதி விஸ்வகர்ம சீமான் சொல்றாரு இல்லையா, அந்த எம்ஜிஆர் சமூக நீதி பார்வையில் ஒரு விஷயத்தை செய்தது. அப்படி பார்த்தாரு. பார்த்து ஜெகவீர பாண்டியனுக்கு சீட்டு கொடுக்க கூடாது, உடனே இந்திரா காந்தி அம்மையார்ட்டு சொல்லிட்டாரு, அங்க வன்னியர்கள் தான் ஜாஸ்தி, நீங்க அந்த கருணாநிதி தோத்தாரு இல்லையா, அந்த தம்பி வன்னியருங்கிறாங்க, மயிலாடுதுறைக்காரருங்கிறாங்க, அவருக்கு டிக்கெட் கொடுப்போன்னு அவருக்கு டிக்கெட் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு ஜெகவீர பாண்டியன் பண்ண கூத்துல எம்ஜிஆரால எந்த காங்கிரஸ் ஓக்காரரும் சீட்டு வாங்க முடியல. ஒரே காங்கிரஸ் ஓக்காரர் இவர் தான் சீட்டு வாங்கினார். இது ஒரு சென்சாருங்கிறனால பழைய நினைவுகளை சொல்றேன். இங்க ஜெகவீர பாண்டியன் இடத்துக்குள்ள கூட்டணி பாஜகவோட சேர போறாருன்னு விஜய் ஜெகவீர பாண்டியன் நாட்டு இருந்து தன்னோட சினிமா போட்டியாளர் சிவகார்த்தியனுக்கு தொல்லை கொடுக்கறதாட்டு சில வதந்திகள் பரப்புறாங்க. 100க்கு 100 அது வதந்திகளே. ஜெகவீர பாண்டியன் விஷயத்துல நான் சொன்னது உண்மை, விஜய் பாஜக விஷயத்துல அது வதந்தி தான். மனச்சாட்சிப்படி நம்ம பேசணும். பட் இப்படி ஒரு வதந்தி இருக்கு, எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை நான் அதை உண்மையாட்டு நான் கருதல. ஏன்னா பாஜக அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தோணலை எனக்கு. இந்த படத்துல இந்திய எதிர்ப்பு சம்பந்தமா காட்சிகள் இருக்கலாம், அது இந்திய எதிர்ப்பு சம்பந்தமா யாரும் படத்துல வைக்க போறதில்லை. ஆனா நான் மறைக்கப்பட்ட ஒரு பகுதியை சொல்றேன். காமராஜ் வந்து 1900 நெஹ்ரு இறந்த பிறகு
நெஹ்ருக்க வாரிசுங்கிற அளவுக்கு இந்தியா ஃபுல்லா காமராஜுக்கு புகழ் பரவுது. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள திண்டுக்கல் சுந்தரம் பிள்ளை திண்டுக்கல் முனிசிபல் சேர்மனாலாம் இருந்தார், ஒரு காமராஜ் பக்தர். காமராஜ் ரொம்ப லாயலிஸ்ட். அவர் ஒரு சினிமா பாட்டு காமராஜரை பற்றி, அந்த பிரச்சார பாட்டு மாதிரி காமராஜரை பற்றி சினிமாக்காரங்கள்லாம் முயற்சி பண்ணி ஒரு பாட்டு போட்டாங்க. அதில் நேரு வாரிசு காமராஜ் தான், பண்டித நேரு வாரிசு காமராஜ் தான்னு ஒரு பாட்டே போட்டு காமராஜரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இந்த ப்ரொஜெக்ஷன் இந்தியா ஃபுல்லாக வந்தது. பிரைம் மினிஸ்டர் சாஸ்திரி காமராஜரை நேரில் பார்த்து, பிரைம் மினிஸ்டர் பார்த்து போயிட்டு இருந்த சூழ்நிலை வந்தது. 1-2 தடவை ஆரம்பத்தில் பார்த்துட்டு தான் இருந்தார். அப்போ இதை எப்படி தடுக்கணும், காமராஜருக்கு இதை எப்படி தடுக்கணும்னு சொன்னா தமிழர்கள் இந்திக்கு எதிரானவர்கள் சொல்லி காமராஜருக்கு பேரை அடிக்கணும். அதுதான் அன்னைக்கு எத்தனை பேர் தம்பி ஜீவா சகாப்தன், அதெல்லாம் அவனுக்கெல்லாம் உண்மை தெரியும், ஆனால் பேச மாட்டாங்க. உண்மை தெரியும், ஆனால் பேச மாட்டாங்க. அப்போ அந்த சதி திட்டத்தில் உருவாக்கப்பட்டது காமராஜ் எதிர்ப்பாளர்களால் ஃபண்ட் பண்ணப்பட்டு இது பண்ணது தான் ஒரு இதுல மத்திய அரசு செய்யலையா, செய்து காமராஜரை பலகீனப்படுத்துறதுக்காக மத்திய அரசு அதை செய்தான். இது மறைக்கப்பட்ட மூடி மறைக்கப்பட்ட ஒரு உண்மை பக்கம். நம்ம இன்னைக்கு அந்த பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு பின்னணியில வரும்னு சொல்லும் போது இந்த காமராஜருக்கு டெல்லி காங்கிரஸ்காரன் பண்ணின ஒரு வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காக பண்ண ஒரு அதை இங்க உள்ளவங்களும் தூண்டி விட்டு இது பண்ணிட்டாங்கிற ஒரு கருத்தையும் நம்ம இது கருத்துக்குள்ள பதிவு பண்ணோம். அதே வேளையில மாணவர் கிளர்ச்சி இயல்பா இருந்தது. இந்த கிளர்ச்சியை உருவாக்குறதே காமராஜருக்கு அகில இந்திய செல்வாக்கு அடிக்கணுங்கிறது தான். இது படத்துல இடம்பெறாது, அந்த ரெஃபரன்ஸும் இருக்காது, அது எனக்கு உறுதியா தெரியும். ஆனா படத்துல உள்ள ரெஃபரன்ஸ் இன்னைக்குள்ள கரண்ட் பொலிட்டிக்ஸ்ல ஒரு பாஜக எதிர்ப்பு அதுக்குள்ள இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க சென்சார்ல கட் பண்ண வேண்டியதை கட் பண்ண தானே செய்யணும். தனிப்பட்ட முறையில நான் சிவகார்த்தியனுக்கு வெல்விஷர் தான். அதனால கட் பண்ண வேண்டிய விஷயங்கள் உண்மையிலே சென்சார்ல இருந்தா கட் பண்ண வேண்டியது தானே. அதுக்கு விஜயும் பாஜகவும் ஏன் குற்றம் சாட்டணும்? எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. விஜயை கொண்டு சேர்க்கறது காரணம் ஜனநாயகன் படம் வரப்போகுது, அதுல ஒரு போட்டியாக தான் விஜயும் உள்ள கொண்டு வர்றாங்களோ, இல்ல நீ சொல்ற இந்திய எதிர்ப்பு போராட்டமும் பாதிப்பு ஏற்படுத்தி திமுகவுக்கு ஃபேவர் ஆயிருமோன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்குமோ? இல்ல, நான் சென்சார் போர்டு முழுக்க முழுக்க பாஜகவின் தலைமையிலே ஒரு டைரக்ஷன்லேயே செயல்படுறது இல்லைன்னு நான் சொன்னேன். சம்பத்து எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவர், ஜெயவர பாண்டியன் எங்க அண்ணன் சிவாஜிக்கு வேண்டியவர்னு சொல்லும்போது எம்ஜிஆர் படத்தையே எமர்ஜென்சியில சண்டை காட்சிகள் ஆபாச காட்சிகள்னு கட் பண்ணாங்க. அதான் சொன்னேன், உரிமை குரல் எமர்ஜென்சி டைம்ல வந்திருக்கணும், ஆபாச காட்சிகளை கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்த படங்கள்ல ஆபாச காட்சிகளையும் சண்டை காட்சிகளையும் எம்ஜிஆர் படத்திலே கட் பண்ணாங்க. அதை தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஜெயவர பாண்டியனுக்கு சென்சார்ல இருந்த மாதிரி விஜய்க்கு ஒரு சென்சார்ல போர்டுல செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படி எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. பட் வலைத்தளங்கள்லையும் இது காட்சி ஊடகங்கள்லையும் அச்சு ஊடகங்களுக்கு வரல, வெப் டிவிகள்லையும் இந்த மாதிரி ஒரு கருத்து பரவுது. என்னை பொறுத்தளவில் சென்சார் போர்டு நியாயமாக தான் நடக்கும். அதுக்கு ரிவைசிங் கமிட்டி இருக்கு, அதனால ரிவைசிங் கமிட்டிக்கு அவங்க போயிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயந்து ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.